வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஹோசூர் அருகே எர்ணாகுளம் பெங்களூரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு பயங்கர விபத்து. கவிழ்ந்த 9 பெட்டிகளில் 4 நொறுங்கின. இடிபாடுகளில் மீட்கப்பட்டவர்களில் 16 பேர் பலி. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பிற்பகல் 3 மணி வரை 60% ஓட்டுகள் பதிவு. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை ஒட்டி சார்க் தலைவர்களுடன் பிரதமர் மோடி டெலிபோனில் பேச்சு. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புடன் இருநாட்டு பேச்சுவார்த்தை குறித்து ஆலோசனை. விரிவான செய்திகள். ஹோசூர் அருகே எர்ணாகுளம் பெங்களூரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 16 பயணிகள் பரிதாபமாக இறந்தனர். 150க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தனர். பெங்களூரிலிருந்து கேரள மாநிலம் எர்ணாகுளம் செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் பெங்களூரிலிருந்து வெள்ளியன்று காலை 6:15 மணிக்கு புறப்பட்டது. காலை 7:35 மணி அளவில் ஹோசூர் அருகே பெலகொண்டப்பள்ளி அருகில் ரயில் அதிவேகத்தில் வந்து கொண்டிருந்த போது ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. ரயிலின் 9 பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு சரிந்தன. இதில் 4 பெட்டிகள் ஒன்றுடன் ஒன்று பயங்கரமாக மோதி கடுமையாக சேதமடைந்தன. சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் கர்நாடகாவிலிருந்தும் தமிழகத்தின் அரக்கோணத்திலிருந்தும் பேரிடர் மீட்பு படையினர் அங்கு விரைந்தனர். இரு மாநிலங்களிலிருந்தும் 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அங்கு விரைந்தன. போலீசார் மற்றும் மீட்பு படையினர் ரயில் பெட்டிகளை உடைத்து உள்ளே சிக்கியிருந்தவர்களை மீட்டனர். ரயில் பெட்டிகள் கடுமையாக சேதமடைந்ததால் அவற்றை அறுத்தெடுத்து சிக்கியிருப்பவர்களை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டது. பிற்பகல் 2 மணி வரை நடந்த மீட்பு பணியில் 16 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. 100க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். விபத்து நடந்த இடம் தமிழக கர்நாடக எல்லை என்பதால் இரு மாநில போலீசார் அதிகாரிகளும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த ரயில் பாதை வழியே ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. விபத்துக்குள்ளான ரயிலில் வந்த மற்ற பயணிகள் அவரவர் இடங்களுக்கு சென்றடைய மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தண்டவாளத்தில் விழுந்த பெரிய கற்பாறை மீது ரயில் மோதியதால் விபத்து நேர்ந்ததாக ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு டுவிட்டர் மூலம் தெரிவித்துள்ளார். பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய், பலத்த காயமுற்றோருக்கு தலா 50,000 ரூபாய், லேசான காயமுற்றோருக்கு தலா 20,000 வழங்கவும் சுரேஷ் பிரபு உத்தரவிட்டுள்ளார். விபத்துக்கு பொறுப்பானவர்கள் யார் என்பதை கண்டறியவும் இதுபோன்ற அசம்பாவித சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுப்பது குறித்து ஆராயவும் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளார். விபத்தில் பலியானோர் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி டுவிட்டர் மூலம் இரங்கல் தெரிவித்துள்ளார். பயணிகளின் உயிரிழப்பு தனக்கு வருத்தத்தை அளித்திருப்பதாக கூறிய மோடி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் விருப்பம் தெரிவித்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் விறுவிறுப்புடன் நடந்து வரும் ஓட்டுப்பதிவில் பிற்பகல் 3 மணி அளவில் 60% வாக்குகள் பதிவாகின. சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா எம்எல்ஏ பதவி இழந்ததை அடுத்து திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டசபை தொகுதியில் வெள்ளிக்கிழமையன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதிமுக சார்பில் வளர்மதி, திமுகவின் ஆனந்த், பாரதிய ஜனதாவின் சுப்பிரமணியம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் அண்ணாதுரை ஆகிய பிரதான கட்சி வேட்பாளர்கள் உட்பட 29 பேர் போட்டியிடுகின்றனர். தேர்தல் பிரச்சாரம் புதன்கிழமையன்று நிறைவடைந்த நிலையில் வெள்ளிக்கிழமையன்று காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியது. காலை முதலே வாக்காளர்கள் ஆர்வமுடன் வந்து ஓட்டளித்தனர். மணிகண்டம் ஒன்றியம் சாந்தாபுரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி வாக்குச்சாவடியில் ஓட்டளித்த திமுக வேட்பாளர் ஆனந்த் ஸ்ரீரங்கம் மக்களின் அனுதாபம் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த தொகுதியிலே மீண்டும் எனக்கு வாய்ப்பளித்துள்ள தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் தளபதி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்கிறேன். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். தளபதி அவர்கள் கடந்த 3 நாட்களாக ஸ்ரீரங்கம் தொகுதி உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். நல்ல வரவேற்பு இருக்கிறது. வெற்றி நிச்சயம். களத்தில் 29 பேர் போட்டியிட்டாலும் திமுக வேட்பாளர் ஆனந்த் மற்றும் ஜனதா தள வேட்பாளர் ஹேமநாதன் ஆகிய இருவர் மட்டுமே ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்காளர்கள். அதிமுக வேட்பாளர் வளர்மதி திருச்சி மேற்கு தொகுதியை சேர்ந்தவர் என்பதால் இத்தேர்தலில் அவர் ஓட்டளிக்கவில்லை. அதேபோன்று பாரதிய ஜனதா வேட்பாளர் சுப்பிரமணியமும் இத்தொகுதியின் வாக்காளர் இல்லை. காலை முதல் விறுவிறுப்புடன் நடந்து வந்த ஓட்டுப்பதிவில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 60% ஓட்டுகள் பதிவாகியிருந்தன. ஸ்ரீரங்கம் தொகுதியில் அமைதியான முறையில் தேர்தல் நடந்து வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தல் ஓட்டுப்பதிவை சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள தேர்தல் அலுவலக கட்டுப்பாட்டு அறையில் இருந்து நேரடியாக கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா இதனை நேரடியாக பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைதியான முறையில் தேர்தல் நடந்து வருவதாக தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் அனைத்து 222 வாக்குச்சாவடிகள் நல்ல முறையாக அமைதி ரீதியில் வாக்குப்பதிவு நடக்கிறது. 9 மணி வரைக்கும் 16.2% வாக்குப்பதிவு ஆயிடுச்சு.
எல்லா இடத்துல எப்படி போலிங் நடக்கிறது, இந்த கண்ட்ரோல் ரூம் இருக்குது, இந்த கண்ட்ரோல் ரூம்ல ஒரு வாக்குப்பதிவு சாவடியில் என்ன ஆகிறது நேரடியாக நம்ம இன்டர்நெட் மூலமா பார்த்து இருக்கிறோம். அதே நேரத்தில் அரசு கேபிள் டிவி திருச்சியில் என்ன நடக்கிறது மாற்றி நம்ம காமிச்சிட்டே இருக்கிறோம். எங்கேயும் எந்த விதமாக சிக்கல் இல்லை. ட்விட்டர் மூலமா எல்லாருக்கும் தகவல் கொடுத்துருக்கிறோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லோரும் வெளியே வந்துட்டு எல்லா வாக்காளர் அவங்க வாக்குப்பதிவு பண்ணிடுவாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வெளியே வந்துட்டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் அட்மாஸ்பியர்ல அவங்களுக்கு என்ன இஷ்டம் இருக்குது அவருக்கு வாக்குப்பதிவு செய்யணும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தனியார் கல்லூரியில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டு அவற்றுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஓட்டு எண்ணிக்கை பிப்ரவரி 16ஆம் தேதி நடக்கிறது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை முன்னிட்டு பாகிஸ்தான், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசினார். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுடன் இருநாட்டு பேச்சுவார்த்தை குறித்து ஆலோசித்தார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் பிப்ரவரி 14ஆம் தேதி துவங்கி மார்ச் 29ஆம் தேதி வரையில் நடக்கிறது. இரு நாடுகளிலும் உலகக்கோப்பை போட்டிக்கான கோலாகல துவக்க விழா வியாழனன்று நடந்தது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பையை வெல்ல பாகிஸ்தான் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதையடுத்து இருநாட்டு உறவு குறித்தும் இருவரும் விவாதித்தனர். இருநாட்டு வெளியுறவுத்துறை செயலர் அளவிலான பேச்சுவார்த்தை கடந்த ஆண்டு கடைசி நேரத்தில் ரத்தானது. அந்த பேச்சுவார்த்தையை மீண்டும் துவங்குவது குறித்தும் இருவரும் விவாதித்தனர். தெற்காசிய கூட்டமைப்பு நாடுகளுடன் இந்தியாவின் உறவை வலுப்படுத்தும் வகையில் புதிய வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் சார்க் நாடுகளில் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதையும் நவாஸ் ஷெரீஃபிடம் மோடி தெரிவித்தார். 1987ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியின் போது பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனும் இப்போதைய முக்கிய எதிர்க்கட்சித் தலைவருமான இம்ரான்கானுடன் நவாஸ் ஷெரீப் காட்சி போட்டியில் ஆடியதை நகைச்சுவையுடன் மோடி குறிப்பிட்டார். மோடியின் ஜோக்கை கேட்டு சிரித்த நவாஸ் ஷெரீப் அந்த நாட்கள் மீண்டும் திரும்ப வேண்டுமென தான் விரும்புவதாகவும் கூறினார். பாகிஸ்தான் பிரதமரை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கானி, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோருடனும் பேசிய மோடி உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய சார்க் நாடுகளின் 5 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து இந்திய அணி வீரர்கள் அனைவருக்கும் தனித்தனியே ட்விட்டரில் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். டெல்லி முதல்வராக பொறுப்பேற்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ள 6 பேரின் பட்டியலை கவர்னருக்கு ஆம் ஆத்மி கட்சி அனுப்பியுள்ளது. டெல்லி தேர்தலில் மொத்தமுள்ள 70 இடங்களில் 67 தொகுதிகளில் ஆம் ஆத்மி அமோக வெற்றி பெற்றது. கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் சனியன்று டெல்லி ராம்லீலா மைதானத்தில் முதல்வராக பதவியேற்கிறார். கெஜ்ரிவாலுடன் பதவியேற்கும் 6 அமைச்சர்களின் பெயர் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி தலைமை கவர்னர் நஜீப் ஜங்குக்கு அனுப்பியுள்ளது. ஆம் ஆத்மி மூத்த தலைவரும் பத்பர்கஞ்ச் தொகுதி எம்எல்ஏவுமான மணீஷ் சிசோடியா துணை முதல்வராக பதவியேற்க உள்ளார். பாபர்பூர் தொகுதி எம்எல்ஏவும் கட்சியின் அரசியல் விவகார குழு உறுப்பினரும் கோபால் ராய், சத்யேந்திர ஜெயின், ஜிதேந்தர் தோமர், சந்தீப் குமார், ஆசிம் அகமது கான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். ஆம் ஆத்மி முதல் முறையாக ஆட்சி அமைத்த போது அமைச்சர்களாக பதவி வகித்த மணீஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின் ஆகியோரை தவிர மற்ற 4வரும் முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்வாகி இருப்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பதவியேற்பு விழாவுக்கான விரிவான ஏற்பாடுகள் ராம்லீலா மைதானத்தில் முழுவீச்சில் நடந்து வரும் நிலையில் டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சியை உடனடியாக ரத்து செய்யும்படி பிரதமர் தலைமையில் கூடிய மத்திய அமைச்சரவை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு பரிந்துரைத்தது. டெல்லியில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் சூறையாடப்பட்ட சம்பவங்களை தொடர்ந்து கிறிஸ்தவ பள்ளி மீதும் தாக்குதல் நடந்துள்ளது. தெற்கு டெல்லியில் வசந்த் விகார் பகுதியில் ஹோலி சைல்டு ஆக்சிலியம் என்ற பெயரில் கிறிஸ்தவ பள்ளி உள்ளது. இங்கு நள்ளிரவில் புகுந்த 4 மர்ம ஆசாமிகள் முதல்வர் அலுவலகத்தை தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர். 8000 ரூபாய் பணமும் காணவில்லை. சில சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களும் உடைக்கப்பட்டிருந்தன. வெள்ளியன்று காலை இதை கண்ட பள்ளி நிர்வாகத்தினர் போலீசுக்கு தகவல் அளித்தனர். பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு மாணவிகள் வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். பள்ளி வளாகத்தில் சேதமுறாத சிசிடிவிகளை போலீசார் ஆராய்ந்ததில் திருடும் நோக்குடன் கும்பல் பள்ளியில் நுழைந்திருப்பது தெரியவந்துள்ளதாக போலீஸ் கமிஷனர் PS பஸ்ஸி தெரிவித்தார். டெல்லியில் கடந்த சில வாரங்களில் மட்டும் 5 கிறிஸ்தவ தேவாலயங்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் இதுபோன்ற செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் டெல்லி முதல்வராக பதவியேற்க உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி படித்த பள்ளிக்கூடம் என்பதால் அவர் நேரில் சென்று பார்வையிட்டார்.
நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடாவிட்டால் பாமகவே மூடும் என்று அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி தெரிவித்தார். தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை உடனடியாக அகற்ற வலியுறுத்தி பாமக சார்பில் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, நெடுஞ்சாலைகளில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகளை அகற்றாவிட்டால் அவற்றை பாமகவே அகற்றும் என்று கூறினார். தமிழக அரசு இன்னும் எங்களுக்கு உயிரிழை பற்றி கவலை இல்லை, எங்களுக்கு பணம் பற்றி தான் கவலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த தீர்ப்பை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் பாட்டாளி கட்சி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும். அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்களாகவே அந்த தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடைகளை நாங்களாகவே மூடுவோம், பூட்டுவோம். தற்கொலைகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அதிக அளவில் இளம் விதவைகள் உருவாவதற்கு காரணம் மது அரக்கன் என்றும், கடந்த ஆண்டு நடந்த 63,000 சாலை விபத்துகளில் 83% விபத்துகள் மதுவினால் நடந்துள்ளது என்றும் அன்புமணி கூறினார். தமிழக விவசாயிகளின் நலனை புறக்கணிக்கும் எந்த செயலிலும் மத்திய அரசு ஈடுபடாது என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளார். தஞ்சையில் மத்திய தரைவழி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை சந்தித்த டெல்டா விவசாயிகள் காவிரியில் கர்நாடக அரசு அணை கட்ட மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது என்று கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், காவிரி பிரச்சினை மட்டுமின்றி தமிழக நலனை புறக்கணிக்கும் எந்த செயலிலும் மத்திய அரசு ஈடுபடாது என்று தெரிவித்தார். நிச்சயமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி ஒரு காலம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னை பொறுத்தவரைக்கும் தமிழக விவசாயிகளுடைய நலனுக்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையும் மத்திய அரசாங்கம் செய்யாது என்கின்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதனிடையே தஞ்சையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அகில இந்திய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் ஆகியோர் முன்னிலையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பாரதிய ஜனதாவில் இணைந்தனர். அரக்கோணத்தில் ரயில் டிக்கெட் பரிசோதகரை மர்ம நபர்கள் அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து அரக்கோணம் வழியாக வியாழனன்று இரவு பழனி சென்ற ரயிலில் நிவேத் என்பவர் டிக்கெட் பரிசோதகராக பணியாற்றினார். ரயில் அரக்கோணம் ரயில் நிலையம் வந்தபோது பெட்டியில் இருந்த 3 பேரிடம் நிவேத் டிக்கெட் கேட்டுள்ளார். அப்போது அந்த நபர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் டிக்கெட் பரிசோதகரை தாக்கிவிட்டு ரயிலில் இருந்து இறங்கி தப்பினர். படுகாயமடைந்த பரிசோதகர் நிவேத் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். அவரை ரயில்வே போலீசார் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எப்பவுமே நான் செக் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு பழனி எக்ஸ்பிரஸ்ல ஜெனரல் கோச்ல சவுண்ட் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது சரி என்னன்னு போயிட்டு பார்த்தா 3 பசங்க இறங்கி வந்தாங்க. டிக்கெட் கேட்கறதுக்குள்ள அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் வெட்டு சாதாரணமா நடந்து போறாங்க. அங்க இருக்கிற பேசஞ்சர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. 2 தடவை வெட்டானுங்க. நம்ம மாதிரி சரி சாதாரணமா வெட்டினான்னு பார்த்தா ஃபுல்லா பிளட். தப்பியோடிய மர்ம நபர்கள் அடையாளத்தை கண்டுபிடிக்க ரயில் நிலையத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் சோதனை செய்தபோது அதில் எந்த காட்சிகளும் பதிவாகாதது அதிகாரிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 8 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,632 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,579 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 40 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,965 ரூபாயாக இருந்தது. மதுரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து சிறை கதவை உடைத்து தப்பிய 7 சிறுவர்களில் 5 பேர் மீட்கப்பட்டனர். 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை கீழசந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைதான 30 சிறுவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சமீப காலமாக சிறை அலுவலர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் வியாழனன்று இரவு சிறை வார்டனுடன் தகராறில் ஈடுபட்ட சிறுவர்கள் அங்கிருந்த போலீசாரை தாக்கிவிட்டு சிறை கதவை உடைத்து தப்பினர். 7 சிறுவர்கள் தப்பிய நிலையில் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடினர். இதுவரை 5 பேரை மீட்டுள்ள போலீசார் மீதமுள்ள 2 சிறுவர்களை தேடி வருகின்றனர். சிறுவர்கள் நடத்திய தாக்குதலில் சீர்திருத்த பள்ளியை நிர்வகிக்கும் மதுரை பாலர் உதவி சங்க செயலாளர் பழனியப்பன் மற்றும் சிறை காவலர்கள் காயமடைந்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.